வருமான வரி செலுத்தும் எளிய முறைகள் விழிப்புணர்வு கூட்டம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. திருச்சி வில்லியம்ஸ் ரோடில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருமான வரி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை மண்டல முதன்மை ஆணையர் வசந்தன், வருமான வரித்துறை அதிகாரிகள் நித்யா, ராஜராஜேஸ்வரி, கருப்புசாமி பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று வருமான வரி செலுத்துவது தொடர்பான ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்வில் தபால் துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையை சேர்ந்த சம்பளம் பெறும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வருமான வரி செலுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, வருமான வரி செலுத்தும் போது தவறுகள் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்து கொள்ள முடியும் என்பதை காணொளி காட்சி வாயிலாக வரி செலுத்துபவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் போது அதில் ஒரு பகுதி வரியாக டிடிஎஸ் பிடிக்கப்படுகிறது. இதை திரும்ப பெறுவதற்காக சிலர் சட்டப்படி LIC பணம் செலுத்துவது போன்றவற்றால் கொடுத்து திரும்ப பெறுகின்றனர். எங்களுக்கு வந்த தகவலின்படி டாக்ஸ் ரிவிஷன் பண்ணுகிறார்கள், TDS-ஐ தவறான வழியில் பெறுகின்றனர். இதற்காக ஏற்கனவே பிப்ரவரி மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியுள்ளோம். இதுவரை 4000 பரிவர்த்தனைகள் தவறாக நடைபெற்று இருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே மக்கள் தவறாக பரிவர்த்தனை செய்திருந்தால் வருமான வரித்துறையில் உள்ள நடைமுறையை பயன்படுத்தி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அப்படி செலுத்திவிட்டால் அவர்களுக்கு கூடுதல் வரியோ அபராதமோ அல்லது தண்டனை தவிர்க்கப்படலாம். கடந்த ஆண்டு மதுரை மண்டலத்தை பொறுத்தவரை 20 மாவட்டங்களில் உள்ளடக்கியது. இதில் 6632 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளது. இதில் திரும்பி கொடுத்தது 3526 கோடி. 52% மொத்த வசூலில் 32% திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் வரி என்பது அவசியமான ஒன்று. நாட்டின் வளர்ச்சிக்கு வரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் தவறாமல் வரியை செலுத்த வேண்டும் என வருமான வரி செலுத்துவதற்கு அறிவுறுத்தினர். இந்த கூட்டத்தில் வருமான வரி செலுத்தக்கூடிய பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.